ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குரூப் 2 தேர்வு முடிவுகள் வந்து ஜனவரி 12 வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நேற்றே வந்து ஆனுவல் பிளானர் 2024க்கான ஆனுவல் பிளானர் வந்து வெளியிடுறதா சொல்லியிருந்தாங்க. பட் வெளியிடலை. ஸோ இப்போ வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. அதாவது குரூப் 2 வந்து எப்போ வெளியிடப்படும் முடிவுகள், மெயின் எக்ஸாமோட முடிவுகள் வந்து எப்போ வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15/12/2022 அன்று தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்ட தேர்வாணைய ஆண்டு திட்டம் 15/3/2023 அன்று மேம்படுத்தப்பட்டு தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வாணைய ஆண்டு திட்டத்தின்படி 2023ஆம் ஆண்டு அறிவிக்கை வெளியிடப்பட்ட அனைத்து தேர்வுகளும், அதாவது 14 தேர்வுகளும் இப்போ நடத்தப்பட்டிருக்கு. அதில் வந்து 20 லட்சம் தேர்வர்கள் வந்து கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது தேர்வாணைய ஆண்டு திட்டத்தின்படி தேர்வுகள் நடத்தப்படுவதோடு 32 தேர்வுகளுக்கான, அதாவது நடப்பாண்டில் அறிவிக்கப்பட்ட 9 தேர்வுகள் உட்பட தேர்வு முடிவுகளை தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. தோராயமாக 12,500 தேர்வர்கள் பல்வேறு அரசு பதவிகளுக்காக வேலை வாய்ப்பினை இந்த ஆண்டு பெற்றுள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் வந்து லேட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொகுதி 2 முதன்மை எழுத்து தேர்வு தொடர்பாக அதிக அளவிலான தேர்வர்களின் விடைத்தாட்கள் மதிப்பீடு செய்யும் பணிகள் இருந்ததாலும், ஒரே நேரத்தில் மதிப்பீடு செய்ய வேண்டிய தேர்வுகள் பிற தேர்வுகள் நடத்த வேண்டியிருந்ததாலும் தொகுதி 2 முதன்மை எழுத்து தேர்வு தொடர்பான தேர்வு முடிவுகள் தேர்வான அட்டவணையில் டிசம்பர் 2023 வெளியிடப்படுவதாக ஏற்கனவே தற்காலிக தெரிவு முடிவு அட்டவணை குறித்த அட்டவணையில் அறிவிக்கப்பட்டது. தேர்வு முடிவுகளை விரைந்து வழங்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் தொகுதி 2 முதன்மை எழுத்து தேர்வு விடைத்தாட்களை மதிப்பீடு செய்யும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது. விடுமுறை நாட்கள்லையும் அந்த பணிகள் வந்து நடைபெறுதான். ஒரே சமயத்தில் பல தேர்வுகள் நடத்த வேண்டிய சூழ்நிலையாலும் சமீபத்திய புயல் வெள்ளம் காரணமாக விடைத்தாள்கள் திருத்தும் பணிக்கு தற்போது கூடுதல் காலம் எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. ஸோ இத்தகைய சவால்கள் இருந்த போதிலும் தொகுதி 2 தேர்வின் தேர்வு முடிவுகள் ஜனவரி 12ஆம் தேதியில் வெளியிடப்படும். எனவே விண்ணப்பதாரர்கள் தொகுதி 2 தேர்வு தொடர்பாக பரப்பப்பட்டு வரும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து வெளியிட்டிருக்காங்க.